வணக்க நண்பர்களே, நம்ம ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் ரிலேட்டடா பொள்ளாச்சி வரைக்கும் போயிருந்தோம். அங்க நடந்த விஷயத்த சொல்றேன். கரெக்டா நாங்க பொள்ளாச்சி கிட்ட ரீச் ஆனவொடனே ஒரு வண்டி வந்தது. வண்டி வந்தோடனே பிக்கப் பண்ணிட்டு கூட்டு போனாங்க. ஃபுல்லாவே அந்த ஏரியா ஃபுல்லாவே மலை. அங்கிருந்து எல்லாமே கிட்ட கிட்ட. நானும் என் தம்பியும் முதல் நாள் அந்த ஒரு எக்ஸல் மாரி ஒன்று இருந்தது சைக்கிள் மாடல்ல, அதை எடுத்துட்டு நானும் என் தம்பியும் ஒரு மலை ஒன்று இருந்தது அங்க கிட்ட போயிட்டோம். அங்க போனா மேல விட மாட்டேன்ட்டாங்க. சரி ஒரு 4 கிளிப் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துட்டோம். அப்படியே மறுநாள் பாத்தீங்கன்னா ஆலியார் டேமுக்கு போலான்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போயிட்டோம். போனதுக்கு அப்புறம் ஒரு இளநீ கடை ஒன்று இருந்தது. அங்கேயும் அப்படியே இளநீ ஒன்று குடிச்சோம். சும்மா தான் இதமா இருந்தது. அப்படியே குடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆலியார் டேம்ல இருந்து தண்ணி வேணும்ல, அந்த தண்ணியில குளிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டோம். நாங்க போன டைம் ரொம்பவே தண்ணி கம்மியா தான் வந்தது. சரி அங்க குளிச்சுட்டு அப்படியே ட்ரெஸ் மாத்திட்டு பாத்தீங்கன்னா ஆலியார் டேம் கிளம்பி போயிட்டோம். அங்க போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் பச்சை பசங்க பக்காவா இருந்தது அந்த இடம்லாம். அப்படியே நானும் டக்கு டக்குன்னு பாத்தீங்கன்னா டேம் ஏற ஆரம்பிச்சிட்டேன். ஏறி மேல போனா ஒரு சரியான ஒரு வியூ ஒன்று கிடைக்கும். அதாவது சுத்தி மலை அப்படியே நடுவுல மட்டும் தண்ணி இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பாத்தீங்கன்னா சாப்பிட வந்தாச்சு. சாப்பிட்டு பாத்தீங்கன்னா மத்தியானம் ஒரு நல்ல ஒரு பிரியாணி சாப்பிட்ட திருப்தி. அதுலயும் ஏதோ பச்சை கலர்ல ஒரு சட்னி இருந்தது. அதை வச்சு சாப்பிடும்போது சும்மா அருமையா இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். அப்புறம் உங்களுக்கு நம்ம கண்டென்ட்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வரட்டா.